எந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் வழங்காம காலம் தாழ்த்தினாரோ இன்னைக்கு அந்த 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் அரசிதழிலும் வெளியிடப்பட்டாகிவிட்டது. இதை சாத்தியப்படுத்தியது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வெளியான இந்த தீர்ப்பு தமிழகம் என்ற ஒற்றை மாநில அரசுக்கு கிடைத்த வெற்றி மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்தாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இந்த தீர்ப்புடைய முக்கியத்துவம் என்ன, இதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இது தந்தியின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஒரு பக்கம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு, மற்றொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையேயான முட்டல், மோதல், உரசல், இதை பற்றியெல்லாம் செய்திகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதனாலவே இருதரப்புக்கும் இடையேயான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தபோது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியான தீர்ப்பை ஒட்டுமொத்த தேசமே உற்று நோக்கி கொண்டிருந்தது. அந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதும் வரையறுக்கப்பட்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தாக்கல் செய்த ஒரு மசோதாவை காலம் தாழ்த்துவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்ற ஒரு கடிவாளத்தை வலுவாகவே போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுக்காகவே அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய 142 என்ற அந்த வலுவான ஒரு பிரிவு உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசாதாரண ஒரு பவரை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் பர்திவாலா அமர்வு. இந்த 142 என்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாம செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஆனாலுமே பல முக்கிய தருணங்கள்ல உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து சில விவகாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு எண்ணாகத்தான் இருந்தது. மிக சமீபத்திய ஒரு உதாரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் இதே 142 என்ற பிரிவை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் அவருடைய விடுதலையை சாத்தியப்படுத்தியது. இப்போ அதே 142வது பிரிவை பயன்படுத்தி தான் தமிழக அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். சரி, அப்படி இந்த தீர்ப்புல ஆளுநருக்கு என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன பார்த்துடலாமா? ஒரு மாநிலத்தோட ஆளுநர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை தவிர மக்கள் பிரதிநிதி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு கைடா இருப்பதுதான் ஆளுநருடைய பிரதான பணி. அதை தாண்டி அவரால் தன்னிச்சையா எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது.